கொண்டு போடுவீங்களா? ஆ, ஆளுக்கு ஒரு போன் வச்சு நோண்டிட்டு இருக்கிறீங்க, பார்க்க மாட்டீங்களா? போ, நீ பாரு பூவா. இந்த போனை பூவா பார்த்துட்டு இருந்தான். நான் போனை வாங்கிட்டு போயிட்டேன், நான் வீடியோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. போனை வாங்கிட்டு போனதா கை இருக்குல்ல, உள்ளங்கையில் வச்சு டச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லை, போ. இங்க வா, இங்க வந்து பாரு. ஏன் பூவா இப்படி பண்ற? பாருங்க, பூவாகிட்ட எதுவுமே கீழே வைக்க முடியல, எல்லாமே எடுத்துங்க பாருங்க. எல்லாமே கீழே போட்டு வச்சிருக்கோம், இந்த பேக்ல உள்ளதெல்லாம். நமக்கு பீரோ இல்லாத வரையும் பூ அப்படி கீழே ட்ரெஸ் இருந்துன்னு வச்சுருங்க. ஏய், இது யார் போட்டது? இது யார் போட சொன்னது? இங்க எடுத்து வைக்கிறியா ஒழுங்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா, இன்றைக்கி வந்து மணி பாருங்கள் 4:35 ஆகுது. இன்றைக்கி ஒரு ஈவினிங் லாக் பார்க்கலாம். இன்றைக்கி சும்மா நம்ம வெளியில் போய் சுற்றிட்டு வரலான்னு போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்குமே குடியரசு தின வாழ்த்துக்கள் காலையில் சொல்ல வேண்டியது. எனக்கெல்லாம் லீவு, அதனால தான் நம்ம சும்மா சுற்றிட்டு வரலான்ட்டு நாங்கள் போகிறோங்க. ரூமில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அங்கே அலோவ் பண்ணுறாங்களோ எனக்கு தெரில. நம்ம எதுக்காக நம்ம போயிட்டு கேட்டு வரலாம். சரி, வாங்க போகலாம். ஓ, நினச்சிட்டு இருக்கிறேன் பைக்கில் போக போகிறோம்னு. பைக்கில் இல்லை, நாங்கள் நடந்து தான் போகிறோம். அங்கே போ. பார்க்க தானே பார்த்துட்டு போகணுன்னு சொன்னேன். மழை தூருதுரா. அங்கே இருக்குது பாருங்க நம்ம ரூம். நாம் வந்துட்டு வேறு வழி போகிறோம். மழை வேறு தூரிகிட்டு இருக்குது. நடந்து தான் போகிறோம். நடந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ். அதனால தான் ஸ்வயம் நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வழி போகிறோம். பூவா தூக்க தான் நடந்து வரேன்னு சொல்லிட்டான். அதனால தான் நடக்க விட்டு கூட்டிகிட்டு போகிறோம். ஓ, அந்த வழி தான் அவன் கடைக்கு போகிற வழின்னு நினச்சிட்டு அடுத்ததாடா இவன். இந்த வழி வந்துட்டு என்ன பேசுறா? ஒன்றும் புரியல. பார்க்கு போயிட்டு வரும்னு நினைச்சேன். நாளை முக்கால் ஆயிடுச்சா? மழை நல்லாவே தூருது. கையை வச்சு பார்த்தேன் மழை தூருதான்னு. நல்லாவே தூருதுங்க. பார்க்கு போகலான்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸ்வைன் வந்துட்டு இல்லை, கடைக்கு போயிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்க்கு போய்க்கலாம். ஏன்னா கடை வந்து ஈவினிங் டைம் கூட்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி லீவு வேறையா, அதனால் எல்லாருமே வருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க் போய்க்கலாம் அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம கடை பக்கமாகவே வந்துட்டோம். இங்கே ஒயின் ஷாப் கடை திறந்துல ஏன் ஓண்டி குடியிருச்சுண்ணா. இன்றைக்கி தாங்க இந்த ஒயின் ஷாப் கடை வந்துட்டு மூடி இருக்குது. நிஜமாலுமே அம்மாடி செம்ம கூட்டமாக இருக்குது. அந்த ஒயின் ஷாப் கடையில் கீழே நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல. அதுவுமே இல்லாமல் நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுதில்ல, அந்த ரோட்டில் இப்போ வந்துட்டு பார் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. இப்போ 2 நாளாக அதில் பார்க்க அவ்வளோ கூட்டாங்க. 2 கடைங்க இந்த இங்கனைக்குள்ளேயே ஒயின் ஷாப் கடை 2 கடை இருக்குது. இதா இந்த கடையா? பேபி சோப். பூவாக்கு சோப்பு, அப்புறம் பவுடர், அப்புறம் ஷாம்பு இதுதான் வாங்க வந்தோம். பூவாக்குள்ளது வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டு வந்துட்டேன். எதையுமே எடுத்துகிட்டு வரல.
எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்கு? ஐ இந்தா இருக்கு. மணி பாருங்க 6:15 ஆயிடுச்சு. நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். இதை நம்ம வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு. நம்ம வந்துட்டு நேற்று நம்மள மார்க்கெட்டில் வந்துட்டு காய்கறி மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இந்த ஜாமெல்லாம் நம்ம வாங்கலை. இதுதான் இன்றைக்கி நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். பேஸ்ட்டு இது பாருங்க. இது வந்துட்டு ஒடிசாவில் தாங்க இந்த மாதிரி சேமியாக இருக்கும். இதுதான் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் இது கோதுமைன்னு நினைக்கிறேன். வீட்டுன்னு போட்டிருக்கு பாருங்க. இது வந்து ஸ்வைனுக்கு ரொம்ப பிடிக்கும். கோதுமை தான் போட்டிருக்குங்க. அப்புறம் வந்துட்டு பால் பவுடர் வாங்கியிருக்கோம். பாத்திரம் அலசறதுக்கு லைசால். பூவாவுக்கு வந்துட்டு பிஸ்கட் வாங்கினது அங்கே ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் மேகி ஒரு பாக்கெட் தான் வாங்கினோம். அப்புறம் ஸ்க்ரப்பு பாத்திரம் அலசறதுக்கு. அதனால் குட்டியாக தான் ஒரு பவுடர் வாங்கியிருக்கேன். இங்கே வாமா. அப்புறம் சோப்புமே இந்தா சாப்பிடு. போசா 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 போசா. சரி. அப்புறம் வந்துட்டு பச்சி போடுறதுக்காக வந்துட்டு பச்சி மாவு வாங்கிட்டு வந்தேன். வாழைக்காய் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதனால் பச்சி போடலாம். எனக்கு டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி போட முடியாது. இன்றைக்கி ஸ்வைனுக்கு லீவ் தானே, இன்றைக்கி போட்டு கொடுக்கலாம். டைம் ஆகிட்டு நான் சாமி பொறுத்த நேரம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். பூண்டு ஊறுகாய் வாங்கியிருக்கு பாருங்க. எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கலாமா? நான் பார்க்கவே இல்லையே, மறந்துட்டேனே. 2026 வரையும் போட்டிருக்கு. பேக் பண்ணது டிசம்பர் 25. 26 தானே போட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 26 வரலையும் இருக்குதுங்க. பரவாயில்ல. அப்புறம் வந்துட்டு பச்சரிசி வாங்கணும். பச்சரிசி என்ன இவ்வளோ ஹை ரேட்டாக இருக்குது? 80 ரூபாங்க பச்சரிசி. 1 கிலோ 80 ரூபா. ஏன்னா பச்சரிசி தான் நம்ம தோசை விட போகிறோம். அப்புறம் உளுந்து வந்து நம்ம அந்த உளுந்து வாங்கலை, நம்ம வேறு கடையில் வந்து வாங்கியிருக்கோம். அது அங்கே இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தது. இது எவ்வளோன்னு பாருங்கள். 583 ரூபாங்க. எல்லாமே எதுவுமே லெஸ் பண்ணலை பாருங்களேன். நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட்லாம் லெஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அதே தான் போட்டிருக்கு. எம்ஆர்பி ரேட்டு என்ன போட்டிருக்கோ அதே ரேட்டுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. சாமி கும்பிட்டேன். நேற்று நம்ம பூ வாங்கிட்டு வந்தோம்ல, செவ்வந்தி பூ சூப்பராக இருக்குல்ல. சாமிக்கு வந்துட்டு எந்த பூ அழகாக இருக்கும்? அந்த செவ்வந்தி பூ வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த வெள்ளை செவ்வந்தி, இன்னொரு செவ்வந்தி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சிங்கன்னா சுத்தமாக எடுக்காது. இந்த மஞ்சள் கலர் செவ்வந்தி தாங்க சாமிக்கு சூப்பராக இருக்கும். மல்லிகைப்பூ கூட இருந்துச்சு, அது கூட நமக்கு வந்துட்டு எடுக்காது. அதுக்கு ஒரு பூ வச்சாலும் அழகாகவே இருக்கும். இந்த பூ வந்துட்டு நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நம்ம வந்துட்டு கடைக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தோம். பார்க்கு போகல. மழை தூரிட்டே இருந்ததுனால வந்துட்டு நம்ம வந்துட்டோம். அதுவுமே வந்துட்டு பொழுதும் கொஞ்சம் போன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. நம்மளுமே இன்னொரு நாளைக்கு போகலாம். நானும் இந்த பார்க்குக்கு இன்னும் போனது கிடையாது. குட்டி பார்க்கு தான். பச்சி சுட போகிறேன். ஸ்வைன் வந்துட்டு டீ கேட்டு தான் போனாங்க. நான் பச்சி செஞ்சு அதுக்கப்புறம் டீ போட்டு தரேன் அப்படின்னேன். ஏன் இன்றைக்கே செய்கிறேன்னா, இன்றைக்கி வந்துட்டு லீவில் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க சித்தப்பா பையன்லாம் இருக்கிறாங்க. செஞ்செல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி செய்கிறேன். 2 வாழைக்காயில் இவ்வளோ இருந்துருக்கு பாருங்கள். நைஸாக தான் வெட்டியிருக்கேன். அப்போ தான் வெந்து போகும். கடலமாவு போதுமானு தெரியல, பக்கத்தில் போட்டுக்கலாம். பச்சை மாவில் எல்லாமே சேர்த்துருக்கு. உப்பு போட்டிருக்கு, அப்புறம் மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்துருக்கு. அதனால் நம்ம வந்துட்டு உப்பெல்லாம் போட வேண்டியதில்லை. நான் வந்துட்டு ஒன்றா தான் எடுக்க போகிறேன். அதனால தான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்றினாலும் எனக்கு வந்துட்டு திரும்ப யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. லாஸ்ட்டில் இந்த கடலமாவு மீதி ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுவிட்டேன். இங்கே இருக்க சுட்டதெல்லாம் சுட்டு வச்சுருக்கேன் வாங்க. ஸ்வைன் வர வந்து டீ கட்டுதா, டீ வர போடணும். எண்ணெயே இல்லை பாருங்கள். கரெக்டாக எடுத்துட்டேன் எல்லா பஜ்ஜியுமே போட்டு. இது எல்லாமே வந்துட்டு பஜ்ஜி மாவு தான்.
அவ்வளோதான். வாங்க பச்சி சாப்பிடலாம். எதுக்கு டீயை ஊற்றி விட்ட? மணி 8 மணி ஆக போகுதுங்க. இந்த பச்சை சுட்டதுனால லேட்டாகிடுச்சு. நாங்களும் பச்சி சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க. சித்தப்பாவுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு எல்லாருக்கும் பச்சி கொடுத்தாச்சு. மீதி பச்சி நாங்கள் சாப்பிட்றோம். வா நேரம் உட்காரு, நேரம் உட்காருண்ண. இந்தா தக்காளி சோறு தான் செய்ய போகிறேன். இங்கே அரிசி ஊறுது பாருங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அலசி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெடியாக. ஏன்னா அரிசி ரொம்ப நேரமாக ஊறிச்சுன்னா சோறு குழஞ்சி போயிடும். அதனால தான் இருக்கட்டும். இங்கே பூவாக்கு வந்துட்டு கஞ்சி வேகுது. டைம் ஆகுது. இண்டக்ஸில் செஞ்சிடுறேன். இண்டக்ஸில் தான் செய்கிறேன். குக்கர் சூடாகட்டும். ஏன்னா இப்போவா வேற அழுகுறான். தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன். அவனை வச்சுக்கிட்டு இதில் செய்ய முடியாது கேஸில். இவங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இல்லை, அடுத்து பட்டை கிராம்பு எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு நான் தக்காளி சோறு செய்ய போகிறேன். சூடாயிட்டு சட்டு கொஞ்சம் இறங்கிக்கிறியாம்மா? அம்மா இறங்கிக்கிறியா? அம்மா என்ன ஊற்றிக்கிறேன். அங்கே வேற பாப்பா இருக்கிறாளா, அதனால சண்டை போடுவா பாப்பா. தக்காளி சோறுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகுதுங்க. உண்மையில் ஒடிசாவிலலாம் தக்காளி சோறுலாம் செய்யவே மாட்டாங்க. அதுமாரி ஃப்ரைட் ரைஸ், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அங்கே ஸ்வைனுக்குமே தக்காளி சாதம் பிடிக்காது. என்னோடய பிரிவாதத்தில் தான் இன்றைக்கி வந்துட்டு அவங்க சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்னாக்க வந்துட்டு வெஜ் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மற்றபடி இந்த தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. புளி குழம்பு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். ஒடிசாவில் இருக்கும்போது கூட நினச்சி பார்ப்பேன், இந்த மாதிரி எனக்கு தனியாக செஞ்சு தான் சாப்பிட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க இருக்கும்போது. மணி பாருங்க 9:45 ஆயிடுச்சு. ஏய் வா. தக்காளி சோறு ரெடி. எல்லா சோறுமே போட்டுவிட்டேன். அவ்வளோதான் இருந்தது எனக்கு. எனக்கு மதியத்துக்கு சாம்பார் இருந்துச்சு, அப்புறம் ஊறுகாய். இப்போ சாப்பிட வரலையா நீ? பூவாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. பூவா சாப்பாடு வேறு தட்டில் போட்டேன். பூவா அழுகுறான். அவனை தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடணும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.